டைம் அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ் நம்ம ஷோரூமில் இருக்காங்க. நம்ம ஷோரூம்லோடைய கலெக்ஷன்ஸுடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரெகுலர் அப்டேட் தான், நிறைய கலெக்ஷன்ஸ் மாறி இருக்கு. நம்ம சுபானல் அண்ணனுடைய சேர்ந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய கார்கள் மூவ் ஆயிடுச்சுங்க. இந்த பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோ போட்டிருந்தோம் போன டைம், இதுவும் மூவ் ஆயிடுச்சு. கஸ்டமருக்காண்டி வெயிட்டிங்க வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த பொலேரோ இந்த வீடியோ போடவே இல்லைங்க, நாங்களும் போடுவோம்னு 2 டைம் முயற்சி பண்ணேன், போடலை. மூவ் ஆயிடுச்சு, சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பட் ஏன் சோல்ட் அவுட் ஆகுது எங்கள்கிட்ட சொல்கிறேன்னு கேட்பீங்க, எனக்கு தெரியுது. பட் இருந்தாலும் தெரியணும்ல உங்களுக்கு எத்தனை கார் வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. அடுத்த டியூவி இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய கார்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பலேனோ இருக்கு, ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, XL6 இருக்கு. இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். சூப்பராக இருக்கணும். வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய லைக் பண்ணிருங்க எங்களுடைய இந்த சின்ன இதயத்துக்கு. கார்களுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அண்ணன்கிட்ட அறிமுகம் ரொம்ப நேரமா நிக்கிறாரு. அண்ணன் வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. வணக்கம் அண்ணனோட சப்ஸ்கிரைபர். அண்ணன் லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தாப்புல ரொம்ப சிறப்பா பிரம்மாண்டமா இருந்தது. நல்ல என்கொயரி இருந்தது பிரதர். நல்லா வெளியில இருந்தெல்லாம் நிறைய கேட்குறாங்க. அப்படின்னா வேலூர், கடலூர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வந்திருந்தாங்க, பேசினாங்க. நிறைய வண்டி போயிருக்கு, நீங்களே லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததுக்கு போயிடுது. இந்த வீடியோ கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அட்வான்ஸ் பண்ணிட்டாப்ல, அமௌண்ட் ஏறிடுச்சு. அவர் சிங்கப்பூர்ல இருக்காரு, நாளைக்கு வர்றாப்ல வந்து டெலிவரி எடுத்துக்கிறாங்களா. வாங்க இந்த இன்னைக்குள்ள அப்டேட் போயிருவோமா? வாங்க. கண்டிப்பா 45 13 கண்டிப்பா சொல்லுங்கண்ணே. நான் எப்பவும் போலதான். எப்படி இருக்கீங்க நீங்க? சூப்பரா இருக்கேன், அருமையா இருக்கேன். சப்ஸ்கிரைபருடைய ஆதரவு இருக்க வரைக்கும் நம்ம ராஜா தான். கண்டிப்பா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு வேணும் மெயின். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இது பாத்தீங்கன்னா 2015க்கு 16 டியூவி 300 T8, அதாவது அந்த இயர்ல வந்து இதான் டாப் எண்ட் உங்களுக்கு. ஓகே, எப்பவும் போல தானே. சிங்கிள் ஓனரு, கிலோ பாத்தீங்கன்னா 80,000 ஓடி இருக்கு. 80மே சர்வீஸ் ரெக்கார்டு, பியூர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. அது இல்லாம 4 டயர் புது டயர் போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி பிளஸ் என்னன்னா, ஸ்டெப்னி வந்து இதுல யூஸ் பண்ணவே 1 இயர் இன்சூரன்ஸ் லைவ் இருக்குண்ணா. வண்டி ரொம்ப மெரிட்டா இருக்குண்ணா, பக்காவா இருக்கு. எடுத்து ஒரு டிரைவ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வேணான்னு சொல்ல மாட்டீங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காகவே வெயிட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வண்டி லாஸ்ட் டைம் வீடியோவில் சொல்லியிருப்போம், சர்வீஸ் போகுதுன்னு. போயிட்டு வந்துருச்சுன்னா இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணியிருக்கிறது பெருசா பண்ணலாம். 6,30,000 சொல்லியிருக்கோம். ஓகே, நேர்ல வாங்க, ஒரு சின்னதாக அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்ம கொடுக்க தான் வாங்கி வச்சிருக்கோம். நேரில் வாங்க, கண்டிப்பாக கொடுத்துருவோம். குவாலிட்டியான கார்களாக கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். நான் விட சப்ஸ்கிரைபர் அடிக்கடி சொல்லுவேன். கண்டிப்பாக வெல்கம் கார்ஸ் நிறைய பேர் பர்சனலாக கால் பண்ணுவாங்கல்ல, அதையும் சொல்லித்தான் ஆகணும். கால் பண்ணி கேட்கும்போது அங்கே ரேட்டு கூட அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ரேட்டு பார்க்குறீங்களா, குவாலிட்டியான கார் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் அங்கே நம்ம வெல்கம் கார்ஸ் போனால் கண்ண முடிக்கும் கார் வாங்கலாம், குவாலிட்டியான கார் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு 80% நம்மளே ரெக்கார்ட், சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணி குவாலிட்டியை பார்த்து தான் வைக்கிறோம். குவாலிட்டியாக இருந்தால் தானே எடுத்துகிட்டு வருவோம் நம்ம. அப்படிங்க இப்போ நார்மலாக ஒரு வண்டி வாங்க போறீங்கனாலே நீங்கள் ட்ராவலிங்கு அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் கணக்கு பண்ணும்போது ஒரு 10,000 ரூபா எக்ஸஸாக தான் ஆகும். ஆமாம், இப்போ நம்ம எல்லாமே அதில் நம்ம லெவல் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறோம். ஒரு 10,000 ரூபா கூட இருந்தாலும் இந்த மாதிரி குவாலிட்டி கிடைக்கணும், அதான் மேட்டர் நமக்கு. இப்போ இந்த வண்டியிலலாம் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து போய் செக் பண்ணலாம். இப்போ இந்த வண்டி நம்பரை வந்து நீங்கள் மஹிந்திரா ஷோரூம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே சர்ச் பண்ணாலும் பியூராக இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு. ஆமாம், அந்த மாதிரி தேடி எடுத்துகிட்டு வர்றதுனால. ஆனால் நல்ல வண்டிகள்லாம் ஒரு 10 ரூபா சேர்த்து தானே எடுக்கணும், சேர்த்து தான் நம்ம எடுக்கிறோம். அது நம்ம என்ன பண்ணுறது, சேர்த்து தான் கொடுக்க முடியும். வண்டி குவாலிட்டியாக இருக்கணும். மற்றபடி இது வந்து 300 தானே? ஆமாண்ணே, அது போல தானே. சாரி, XUV 300. இது எப்படின்னா நம்ம அந்த மஹிந்திரா கொஞ்சம் லைக் பண்ணி எடுப்போம். ஆமாம், அது மஹிந்திரா டிரைவ் பண்ணவங்களுக்கே தான் அதோட குவாலிட்டி தெரியும். கிலோமீட்டர் ரேஞ்சு பக்கா இருக்குங்க. நீங்க வந்து ஒரு அல்டோ கார்ல போனா கூட பெட்ரோலுக்கு 20-25 தான் கொடுக்கும். இது டீசல் 20 உங்களுக்கு 22 சாலிடா கொடுக்கணும். அப்பனா எப்படி பெரிய வண்டிக்கு மஹிந்திரா கம்பெனி, நம்ம கம்பெனி சென்னை மஹிந்திரா சிட்டில வந்து நம்ம சொந்த கம்பெனி மாதிரி ஆயிடுச்சு. மஹிந்திரா ஷோரூம்ல கூட இவ்வளவு கலெக்ஷன் பார்க்கணும். ஆமா, நம்ம நிறைய லைக் பண்ணி மஹிந்திரா அண்ட் மாருதி சுசுகி நிறைய வண்டி எடுப்போம். இப்போ இந்த வண்டி பாத்தீங்கன்னா டீட்டெயிலு 2021 சிங்கிள் ஓனர் தான். எப்பவும் போல சிங்கிள் ஓனர் தான் எடுப்போம். W6 வேரியன்ட்னு, 4 டயருமே புது டயர்னு. இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு 1 இயர் லைவ்ல இருக்கு. சிங்கிள் ஓனர் 120 ஓடி இருக்குண்ணா. கிலோமீட்டர் மட்டும் 120 ஓடி இருக்கு. ஆனா அந்த கிலோவுமே உங்களுக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க. 100% இருக்குண்ணா வண்டி. இது பெருசாலாம் கேட்கலண்ணா, 8 ரூபா விலை சொல்லியிருக்கேன். சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துருவோம். நான் கண்டிப்பாக வாங்க, நேரில் வாங்க, ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கண்டிப்பாக. அது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க, யூஸ்டு காரை பொறுத்த வரைக்கும் லேக்ஸ் கணக்கில் லாபம் இருக்குது, எடுத்து வியாபாரம் பண்ணுறது. லேக்ஸ் கணக்கில் லாபம் இருக்கும். எங்கே இருக்கும் அப்படின்னா டோட்டல் லாஸ் வெஹிக்கிள். கண்டிப்பாக ஏதாவது மற்ற விஷயங்கள்ல வந்து நம்ம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மோட்டார்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் நம்ம அதுக்கு போயிடக்கூடாது. ஆனால் நம்மள்கிட்ட வந்து குவாலிட்டியான கார் எடுக்கும்போது ரொம்ப நெக் டு நெக் தான் வச்சு நம்ம விலை எடுப்போம். இங்கக்குள்ள கார்கள் எந்த வண்டியுமே பாருங்க நம்பர் மறைக்க மாட்டோம்.
ஏன்னா கஸ்டமருக்கே தெரியும் நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம சேல்ஸ் தான் பண்ண போறோம். எவ்வளவுக்கு எடுத்தோம்னு தெரியும், விற்கிறோம்னு எவ்வளவுக்கு தெரியும். நம்ம ஏன் நம்பர்லாம் மறைக்கலன்னா ஆமா. நீங்க வந்து ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாம். நாங்க வந்து ஓப்பன் டாக்கா சொல்றோம். இப்போ நீங்க இதெல்லாம் மறைச்சு போடுறதுக்கு நமக்கு ஒரு செகண்ட் ஆகுது. என்ன இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருவோம். கண்டிப்பா. நீ வந்து வெயில் காலம் தான். ஸோ எடுத்துக்கு காஷ்மீர், கன்னியாகுமரி இப்படிதான் போகலாம். பயன்படுத்திங்க. ஏசியை போட்டுக்கிட்டு பாக்கெட்ல வந்து ரொம்ப கம்மியான காசு இருந்தாலும் டீசலை போட்டுக்கு சந்தோஷமா போயிட்டு வரலாம். கன்னியாகுமரி தான் போய் கூலிங் அனுபவிக்கணும்னு கிடையாது. நம்ம கார் எடுத்து ஏசியை போட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு மினி காஷ்மீர் மாதிரி. வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம். அடுத்தது வேகனார் பார்ப்போமா? வேகனார் சொல்லுங்கண்ணே. நம்ம மாவட்டம் பார்த்தீங்கன்னா 2020ண்ணே. 2020 வேகனார் VXIண்ணே. 1.2 இன்ஜின். அது அதாவது 1000 சிசி நிறைய மார்க்கெட்ல இருக்கு. ஆமா, இது 1200 சிசி. ஆமாண்ணா. இது எப்படின்னா கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்க, இந்த வண்டி நான் கொஞ்சம் விலை கம்மியா பார்த்தேன். நான் இந்த சிசி வந்து வித்தியாசப்படும். கண்டிப்பா அந்த அதுக்கேற்ற ரேஞ்சஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும்ல. இது வந்து 1200 சிசின்னு சிங்கிள் ஓனர் தான். எப்பவும் போல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. இன்சூரன்ஸ் மட்டும் பாரா இருக்குண்ணா. நீங்க அது எப்படின்னா டாப் அப் பண்ணிக்கணும். மற்றபடி டயர் 4மே புது கண்டிஷன் தானே. 4 டயர் போட்டிருக்கேன். வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. பெருசா கேட்கலண்ணா. 520 கேட்டிருக்கோண்ணா. வாங்க சின்ன வித்தியாசத்துல பேசி பண்ணிக்கலாம். கண்டிப்பா. ஓகே. வேகனார் பவர் உள்ள வண்டி, நல்லா இருக்கும், உயரமாவும் இருக்கும். இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா ஃபேமிலியிலயும் ஒரு கார் இருக்கு. கண்டிப்பாண்ணா. இது ஏன்னா உங்களுக்கு வண்டி மற்ற வண்டிகளை விட கொஞ்சம் ஹைட் இருக்கும். இப்போ ஹைட்டான ஈஸியாக போகலாம், ட்ராவல் பண்ணலாம். ஒரு சைலோவில் உட்காந்து போகிற ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த வண்டிலாம். கண்டிப்பாக இருக்கும். இந்த ஸ்விஃப்ட் சொல்லுங்கண்ணா. இது என்ன பெட்ரோலா டீசலானே? ஆனால் இது எப்படின்னா 2021ண்ணே. 19க்கு மேலேயே மோஸ்ட்லி எல்லாம் பெட்ரோல் தான் போட்டாங்க. உங்களுக்கே தெரியும். 2021 சிங்கிள் ஓனர் வண்டி தானே. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது. 4 டயர் புதுசு போட்டாச்சு. இன்சூரன்ஸு ஆனால் 6 லட்ச ரூபா ஐடி வேல்யூவே இருக்குண்ணே இந்த வண்டிக்கு. 6 லட்சம் ஐடி வேல்யூ? உங்களுக்கு 6 லட்ச ரூபா லோனே கிடைக்கணும். சிங்கிள் ஓனர் தான். எப்பவும் போல் ஒரு 80 சம்திங் போயிருக்குண்ணா. 80 சம்திங்குமே உங்களுக்கு வந்து ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கு. ஓகே. ரொம்ப குவாலிட்டியான வண்டி தானே. கம்பெனி சர்வீஸ்லேயே தானே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு 25 ரூபா 30 ரூபா இருந்தால் உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஈஸியாக லோன் மூவ் பண்ணிடலாங்க. வண்டி குவாலிட்டியான வண்டிண்ணா. எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனால் பெருசாக கேட்கலண்ணா. 6-15 விலை சொல்லியிருக்கோம். நான் நேரில் வாங்க, அதையுமே உங்களுக்கு பேசி 6-15 இங்கே வரும் தெரிய வேண்டாமா? கண்டிப்பா. இல்லை குவாலிட்டியான வண்டிகள் தானே உங்களுக்கு. அதுமாதிரி டயர் பாயிண்ட் எல்லாமே இது வந்து புது எடுத்துக்கொண்டா நம்ம வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. ரூபாய்க்கு ஐடி வேல்யூவே இருக்குங்க. ஒருத்தான வண்டினா குவாலிட்டியான வண்டிகள். அதாவது நீங்க வெளியில 10,000 ரூபா கம்மியா கிடைக்குதுன்னு போய் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வண்டிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல உள்ள குவாலிட்டிஸ் பெஸ்டா இருக்கும். ஆமா. டிசைர் இந்த கலரு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்ட நேரத்துல எங்கள்கிட்ட கிடைக்கல. இப்போ நம்மள்ட்ட கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 15 நாளுக்கு மேல நிக்குது இந்த வண்டி. செம்ம கலரு. ஆனால் சொல்லியிருக்கேன் இதோடைய டீட்டெயில்ஸ். வண்டி எப்படின்னா 2022 VXI பெட்ரோல் வெஹிக்கிள் தான். வண்டி ரொம்ப குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கலரை பார்த்தீங்களா? இந்த கலர் வந்து நீங்கள் ஒரு இந்த நிழலில் இருக்கிறத விட வெயிலில் நிற்கும் போது பார்த்தா தான் இதோட ஷைனிங் தெரியும் உங்களுக்கு. கண்டிப்பாக லோக்கல் நம்பர் தானே. 61 அரியலூர் நம்பரு. சிங்கிள் ஓனர் எப்பவும் போல். 2 டயர் புதுசு போட்டோம். 2 டயர் பேக்கில் உள்ளது ஒரு 60% இருக்குண்ணா. மற்றபடி இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி லைவில் இருக்குது. கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா அலாய் வந்து ஆட் பண்ணியிருக்காங்கண்ணா. இப்போ VXIக்கு வந்து அலாய் வராது. அவங்க கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நல்லா இன்டீரியர்லாம் பாருங்க, ரொம்ப பக்காவாக ஜென்யூனாக மெயின்டைன் பண்ணியிருக்காப்புல. வண்டியோட விலை பெருசாக கேட்கலாண்ணா. 7-10 சொல்லியிருக்கோண்ணா. நேரில் வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் வண்டிகள் வாங்கி காத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நேரடியாக வந்து பார்த்தா தான் அதோடைய ஃபீல் பண்ணலாம். வாங்க அடுத்த கார் பார்க்கலாம். அடுத்த XL6. எங்கள்கிட்ட வந்து அதிகமாக வியூஸ் போகிறது XL6, சேலாகிறது XL6 எர்டிகா. நான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வண்டி நல்லா பிரம்மாண்டமாக கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு இனோவா ஹை கிராஸ் ஃபீல் தான் இருக்கும் வண்டி ட்ராவல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக. ஆனால் இது மாடல் பார்த்தீங்கன்னா 2022ண்ணா. இது வந்து ஆல்ஃபா மாடல், டாப் மாடல். இப்போ இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் வரும், சீட்டா இதெல்லாம் வரும். இது ஆல்ஃபா மாடல்னா 2022 சிங்கிள் ஓனர் தானே. பெரம்பலூர் நம்பரு. 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா. பியூர் பக்கா சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குண்ணா. டயர் 4மே இப்போ புது டயர் எடுத்து போட்டாச்சுன்னா. எல்லாம் புது டயர் தான் 4மே உங்களுக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தானே. 80 ஓடி இருக்குது. 80மே கம்பெனி சர்வீஸ்லேயே தான் இருக்குது வண்டி உங்களுக்கு. மற்றபடி கலர் பார்த்தீங்கன்னா மேக்மா கிரே. இதில் ப்ளஸ் என்னென்னா உங்களுக்கு ரூஃப் கேரியரு ஃபிட்டிங்ஸ் கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. ஒரிஜினல் அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. கண்டிப்பாண்ணா. உங்களுக்கு அந்த குவாலிட்டியான ஐட்டம்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா. இந்த வண்டி எந்த அதிர்ஷ்டசாலிக்கு காத்துட்டு இருக்குன்னு தெரியலண்ணா. அந்த அளவு ஃபிட்டிங்ஸோட குவாலிட்டியாக இருக்குண்ணா. கண்டிப்பா நேரில் வந்து பாருங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். ஆனால் இதோட விலை பார்த்தீங்கன்னா பெருசாலாம் கேட்கலண்ணா. 11,25,000 ரூபா கேட்குறோம். ஏன்னா 22 டாப் அண்ட் மாடல். இந்த வண்டியோட புது வண்டியோட விலை இன்னைக்கு 16,50 16,3 வருதுண்ணா. 17 ரூபா வந்துருதுன்னு இந்த வண்டி. நீங்கள் புது வண்டி போகிறவங்க இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். இதோட கலர் பார்த்தீங்கன்னா மேக்மா கிரேனு.
அது மாதிரி இது கீழே பள்ளத்துல இருக்கு, அதனால வண்டி இப்படி இருக்க மாதிரி இருக்கும். மேட்ல வச்சா நல்லா தெரியும். நல்லா குவாலிட்டியா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இந்த குரோமிங் டீடைல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்க. டயர் எல்லாமே 4 டயருமே வந்து உங்களுக்கு நியூ கண்டிஷன் தான். புது டயர் தானே நம்ம எடுத்து போட்டது தானே. நீங்க புது டயரா போடுறீங்க, விலை கம்மியா போடணும் அந்த கான்செப்ட்லாம் இல்லைன்னு. பிரிஸ்டோன் தான் போட்டிருக்கோம், சூப்பரான டயர். ஆமா, அதுல ஒரு விஷயம் நான் பார்த்து இருக்கோங்க. எந்த வண்டி டயரா இருந்தாலும் இப்ப நம்ம வாங்கி வந்து எதுக்குன்னு டயர் மாத்தணும், டியூவிக்கு மாத்தணுமா இல்ல டியூவிக்கு எம்ஆர்எஃப் போட்டோம். எக்ஸ்யூவி ஒன்று போயிருக்கு. அதுக்கு இப்போ எக்ஸ்யூவி 500 நம்மள்ட்ட ஒன்று இருக்குங்க. யாரும் தேவைப்பட்டதுன்னா சர்வீஸ் போயிருக்கு, கம்பெனி போயிருக்கு. ஒரு 2 or 3 டேஸ்ல வண்டி வந்துடும். மாடல்ல ஆனால் 2013 சிங்கிள் ஓனர் தானே. லோக்கல் நம்பர் தான், ஃபேன்சி நம்பரும் கூட. வண்டி 4999 வரும் உங்களுக்கு. இன்சூரன்ஸ் லைவ் வண்டி அவ்வளோ மெரிட்டாக இருக்கணும். காருக்கு டயர் போட்டது எல்லாமே குவாலிட்டியான டயர். நம்ம 10 ரூபா கம்மியாக இருக்குன்னுலாம் பார்க்க மாட்டோன்னு. எது ஹையர் எண்டில் டாப் குவாலிட்டி எது இருக்கோ அதை தானே நம்ம சூஸ். ஆமாம், ஏதோ டீலர் தானே, வண்டி வாங்கி விற்கிறவங்க தானே, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்களா அப்படில. நீங்கள் ஓட ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் ஒரு காரை வச்சிருக்கவங்க வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு யோசிப்போம். நம்ம எல்லாமே குவாலிட்டியான நம்ம குவாலிட்டியை மட்டும் தானே ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்த வண்டி பார்ப்போம். ஒரு நாள் டிரைவர் இது வரைக்கும் ஒரு 5 டிரைவர்கிட்ட கொடுத்துருப்போம். இந்த டிரைவர் மட்டும் தான் இப்போ நம்மள்ட்ட கொஞ்ச நாளா நிக்குது. நம்மகிட்ட டிரைவர் 63 காரைக்குடி ரிஜிஸ்ட்ரேஷன், இது சிவகங்கை ரிஜிஸ்ட்ரேஷன். நம்ம டிரைவருக்குமே கொஞ்சம் ஃபேமஸ் தானே, உங்களுக்கு தெரியும். நம்ம டிரைவர் போட்டு அடுத்த செகண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணிடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 22 RX-Z மாடலு, சிங்கிள் ஓனர் தான். 54,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குண்ணே. வண்டி ஏசி கூலிங்லாம் நல்லா பக்காவாக தெளிவாக இருக்குண்ணே. வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணே. RX-Zங்கும் போது உங்களுக்கு எல்லா ஃபியூச்சர்ஸுமே லோடடாக வந்துடுண்ணே. சிங்கிள் ஓனர்ண்ணே பெருசாக கேட்கலண்ணே. 7 ரூபா விலை கேட்டிருக்கோண்ணே. ஒரு சின்ன நெகோஷியபிளாக கொடுத்துடலாண்ணே கண்டிப்பாக. 7 ரூபா. ஆனால் இன்னைக்கு 11 லட்சம் ரூபாய் கண்டிப்பாக. இப்போ புது வண்டி போட்டிருக்காங்க, ஆனால் இந்த டைமென்ஷன் இல்லை வண்டி உங்களுக்கு. இதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த வண்டி வந்து ரொம்ப உங்களுக்கு ஸ்பேஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே இப்போ புது வண்டியை கம்பேர் பண்ணும்போது பழைய வண்டி ரொம்ப குவாலிட்டியாக ஸ்பேசியஸாக இருக்கு. ஆமாம், அது மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க, அதுக்கு நாங்கள் புது வண்டி போயிடலாமே. கண்டிப்பாக அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மிச்சப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதோடைய வேல்யூ என்ன தெரியும். யூஸ்டு காருக்கு யார் போகலாம் அப்படின்னா, ஏன்டா ஒரு 10 லட்ச ரூபா கார் இருக்கு, நான் அதை இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தணும், நல்ல குவாலிட்டியான கார் எடுக்கணும் அப்படின்னா இந்த கார் 7 லட்ச ரூபா, மீதி 4 லட்ச ரூபா உங்களுக்கு மிச்சம், அப்படிதான் பார்ப்பாங்க. கண்டிப்பாண்ணே. அப்படித்தான் வந்து பணத்தை மிச்சப்படுத்துறவங்க அப்படிதான் யோசிப்பாங்க. நிறைய பேர் சும்மா சர்வசாரமா சொல்லுவாங்க, அதுக்கு நாங்க இன்னும் ஒரு 5 லட்ச ரூபாய் சேர்த்து போட்டு பூசு பண்ணுவோம். ஒவ்வொரு லட்ச ரூபாய் சேர்க்கையில அதோடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால வந்து யூஸ்டு கார்லாம் புது கார் எடுத்தோம்னா நம்மளுக்கும் யூஸ்டு கார்லையும் எவ்வளவு மிச்சப்படுது அப்படின்னு யோசிக்கிறவங்க தான் யூஸ்டு காருக்கு வரணும். அதுவும் இல்லாம நம்ம ஷோரூம்ல குவாலிட்டியான கார் இருக்கும். நீங்க தேடாம வரணும் அப்படின்னா வெல்கம் கார்ஸ் தேடி வரலாம். வண்டி பார்த்துருவோம். இந்த பலேனோ ரொம்ப குவாலிட்டியான வண்டிங்க. வெறும் லோக்கல் கிலோமீட்டர் எவ்வளவு, 12,000 8,000? அண்ணா வண்டி இது பார்த்தீங்கன்னா 12,000 கிலோ ஓடி இருக்குண்ணா. 2023 சிங்கிள் ஓனர் தான் எப்பவும் போல. 2023 சிங்கிள் ஓனர் டெல்டா வேரியன்ட்ண்ணா. வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. இது நம்பர் எந்த ஊர் நம்பர்ண்ணே? ஆனா 69ண்ணா, தூத்துக்குடி நம்பர்ண்ணா. இது எது கேட்டேன்னா, தூத்துக்குடி நம்பர்னோடனே உடனே ஃபிளட்டடு, திருநெல்வேலி உடனே ஃபிளட்டடு, சென்னைனா உடனே ஃபிளட்டடு. சென்னையில் உள்ளவெல்லாம் அப்படின்னா எல்லாருமே காலி பண்ணினா வெனிசுலாவுக்கு போற மாதிரி போயிருக்கணும். வெனிசுலா சிட்டி மட்டும்தான் கடல்ல மூழ்கின சிட்டி. அது மாதிரி எல்லாமே வந்து ஃபிளட்டட் வெஹிக்கிள் சொல்லி நினைக்கிறாங்க. ரொம்ப ப்ராப்பர் குவாலிட்டியான வெஹிக்கிள். நீங்க பலேனோ தேடுறீங்க அப்படின்னா, நீங்க வெற்றி சுடர் நீங்க பாக்குறீங்க நம்புறீங்க அப்படின்னா இந்த காரை கண்டிப்பா கன்சிடர். கண்டிப்பா அப் டு டேட் வந்து இது சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குங்க. ஒன்று 2 or 3 டேஸ் முன்னாடி தான் ஒரு ஆயில் சேஞ்ச் சர்வீஸ் கூட போயிட்டு வந்ததுன்னா ரொம்ப குவாலிட்டியா இருக்குண்ணா. 23 மாடல்ண்ணா. இன்னைக்கு புது வண்டிலாம் இதோட விலையே வேறண்ணா. நம்ம பெருசா சொல்லணும்ண்ணா. 8 ரூபா சொல்லியிருக்கோம். நேர்ல வாங்க, கண்டிப்பா வாங்க, பெஸ்டா பண்ணி கொடுப்போம். 8 ரூபான்னு சொல்றாங்கன்னா என்ன ரேட்டுக்கு வருவான்னு தெரியல. நீங்க வாங்க, உட்கார்ந்து பேசுறோம். அவங்களுக்கு சின்ன லாபம், பெரிய லாபம் இல்லை, சின்ன லாபத்தை கொடுத்து இந்த வண்டியை நீங்க சொந்தமாக்கலாம். கண்டிப்பா நீங்க வண்டி எடுக்கிற ரேஞ்சஸ்ல வாங்கினா உங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுத்துருவோம். அண்ணா சொல்லுங்க, இந்த டீசல் அடுத்த வண்டி பாத்துருவோம்ண்ணா. ஆனா இது எப்படின்னா 2014 VDI சிங்கிள் ஓனர். நம்பர் வந்து சென்னை நம்பரா இருக்கும். நீங்க அதுக்குன்னு அதே கதை தான். வர்றவங்களாம் 0707 சென்னை நம்பர் வண்டி. வெல்கம் கார்ஸ் அப்படின்னால குவாலிட்டி அந்த மாதிரி குவாலிட்டியான கார் மட்டும் தான் நிப்பாட்டும். நீங்க குவாலிட்டியை விரும்புனீங்கன்னா இந்த சென்னை நம்பர்லாம் பார்த்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா நாங்க வாங்கி விற்கிறோம், எங்களுக்கு தெரியாத சென்னை நம்பர் எவ்வளவு பேர். உங்களுக்கு அந்த டவுட் இருந்தாலும் நான் இந்த வண்டிக்கு 6 month கேரண்டி தர முடியும். 6 month இன்ஜினோட கேரண்டி நான் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். வண்டி எப்படின்னா சிங்கிள் ஓனர் தானே. 2014 VDI. ஆனா இது கிலோமீட்டர் ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுண்ணே. இந்த டேம்பரிங் பண்றது இந்த வேலைலாம் இல்லைண்ணே. ஆனால் 50,000 ஓடி இருக்குண்ணா. 50,000 பியூர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குண்ணா. அப் டு டேட் இருக்குண்ணா. மற்றபடி 4 டயர் புதுசும் இருக்குண்ணா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குண்ணா. வண்டி இன்டீரியர்லாம் ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணா. ஓடாத வண்டி பார்க்கும்போதே அது உங்களுக்கு தெரியும். டோர் பேடு இதில் பார்க்கும்போதே வண்டிகளோட குவாலிட்டி தெரியும்ண்ணா. ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குண்ணா.
இது பெருசா கேட்கலண்ணா, ஒரு 5-20 கேட்டிருக்கோண்ணா. நேர்ல வாங்கினா பெஸ்ட்டா பண்ணி தருவோம். கார்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. நம்ம அறந்தாங்கி வெல்கம் கார்ஸ்னாலே குவாலிட்டி அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குவாலிட்டியா தான் கொடுப்போம். கார்கள் எதுவும் பார்த்துருந்தீங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நேர்ல விசிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி எங்களுடைய இந்த சின்ன கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுடைய வார்த்தைகள் ஒரு சில. ஆனா உங்களோட சப்ஸ்கிரைபர் தானே நமக்கு வந்து பெரிய கஸ்டமர்ஸ்னாலே அவங்க தானே. கண்டிப்பா. ஆனா நம்ம வண்டி வாங்குறோமோ இல்லையா, ஒரு சின்ன சின்ன என்கொயரி எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய கால் பண்றாங்கன்னா, நம்ம யாரையும் வந்து எடுக்காமலாம் இல்லை. நான் நைட்டு 7 மணி 8 மணி 9 மணியா இருந்தாலுமே நான் எடுத்து அவங்களுக்கு அட்டன் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்டோ என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ கண்டிப்பா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்துட்டு தானே இருக்கேன். நேர்ல கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. அங்க பெஸ்ட்டா கொடுக்க காத்துட்டு இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். போய் தேங்க்யூ. பாய்.